பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். ஜேடிகே டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வருடத்திலும் இந்த லெந்து காலத்தை காண செய்த இறைவன் இயேசுவுக்கு என்னுடைய நன்றிகள். ஜெபம். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் இதய கண்களை திறந்தருளும். ஆமென். லெந்து கால தியான வரிசைகளில் இன்று நாம் தியானிக்க இருப்பது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:24 இந்த வசனத்தை முழுமையாக பார்க்கும்போது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று இறந்த காலத்தை உச்சரிக்க வைத்து நம்முடைய விசுவாசத்தை இந்த வசனம் பலப்படுத்துகின்றது. பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி முன்னுரைத்ததனுடைய நிறைவேறுதலை இந்த புதிய ஏற்பாட்டு வசனத்தில் நாம் காண்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசி கிறிஸ்துவுக்கு முன்பு 700 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர். கிறிஸ்துவின் பிறப்பு, ஊழியம், பாடு, மரணத்தை குறித்து அதிகமாக முன்னறிவித்தவர் ஏசாயா தீர்க்கதரிசி என்று கூறினால் மிகையாகாது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்றும் அவர் முன்னறிவித்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்து பாடுகளை அனுபவித்து நம்மை மீட்பதற்காக, விடுவிப்பதற்காக, குணமாக்குவதற்காக, பலவிதமான நன்மையான காரியங்களை நமக்கு செய்வதற்காகவே, அதற்காகவே சிலுவை மரத்திலே பாடுகளை சுமந்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இப்படியாக கூறுகின்றது: நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கின்றோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தில் இருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடைக்காமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்தது. அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்போது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவர் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தை கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்கின்றார். சிலுவைநாதர் வியாதிகளால் உண்டாகும் கசப்புகளையும் நீக்கி நம்மை குணமாக்க வல்லவர். அதற்காகவும் அவர் தன் சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். எனவே கர்த்தருடைய தழும்புகளால் நம்முடைய சரீரமும் ஆத்மாவும் கூட குணமாக்குவதற்காக நாம் அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொள்ள வேண்டும். இன்றைய உலகில் பலவிதமான வியாதிகளில் துன்பப்படுகிறவர்கள் அநேகர். எல்லோரும் விரும்புவது நாம் குணமடைய வேண்டும் என்பதுவே. வேதத்திலும் பலவிதமான வியாதிப்பட்டவர்களையும் இயேசு மனிதராக வாழ்ந்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த போது பலவிதமான வியாதிகளிலிருந்து குணமாக்கி விடுதலை கொடுத்ததை நாம் காண்கின்றோம். மட்டுமல்ல, மரித்தவர்களையும் கூட அவர் உயிரோடு எழுப்பினார் என்பதை காண்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் அநேக அற்புதங்கள் நடைபெறுகின்றது. அவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை சிலுவையில் மரத்திலே அறைந்து கொலை செய்தார்கள். அதற்கு முன் அவரை வாரினால் அடித்தார்கள், சிரசில் கோலினால் அடித்து அவர் மேல் துப்பினார்கள். இவ்வாறு பாடுபட்ட இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே நமக்காக தொங்கினார். துக்கங்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார்,
ஆம், அவருடைய சரீரத்தில் உண்டான தழும்புகள் இன்றும் நம்மை குணமாக்கக்கூடிய ஆற்றல் உடையது. நாம் நோய்களுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளும்போது நமது ஜெபத்தை கேட்டு நம்மை குணமாக்குகின்றார். இயேசு கிறிஸ்து மனிதனாக வாழ்ந்தபோது குருடர், தொழுநோயாளிகள், முடவர், செவிடர், பிசாசு பிடித்தவர்கள் மற்றும் பலவிதமான நோயாளிகளை தொட்டும் வார்த்தையினாலும் குணமாக்கினார் என்று பார்க்கின்றோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நற்செய்திகளில் அவர் குணமாக்கிய மனிதர்கள் மற்றும் அற்புதங்கள் கூறப்பட்டுள்ளன. அவைகளில் ஒரு சிலவற்றை நாம் இங்கு காணலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார் என்று வாசிக்கின்றோம். மத்தேயு 9:27 முதல் 33 வசனங்களில் இயேசு அவ்விடமிட்டு போகையில் 2 குருடவர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கின்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். 29வது வசனத்தில், ஆம், அப்பொழுது அவருடைய கண்களை தொட்டு, உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று வாசிக்கின்றோம். மேலும் 32ஆம் வசனத்தில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலிலும் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லையே என்றார்கள் என்ற செய்தியை நாம் காண்கின்றோம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் சூமின கையுடைய மனிதனை குணமாக்கிய செய்தி கூறப்பட்டுள்ளது. மத்தேயு 12:13வது வசனத்தில் அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அது மறுக்கையை போல சொஸ்தமாயிற்று என்று பார்க்கின்றோம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 40 முதல் உள்ள வசனங்களில் குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். 12ஆம் வசனத்தில் இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று என்று வாசிக்கின்றோம். அவன் சுத்தமானான் என்று வாசிக்கின்றோம். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் உள்ள வசனங்களில் ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வருகின்றார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கின்ற படுக்கையை இறக்கினார்கள். 5ஆம் வசனத்தில் இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். 11ஆம் வசனத்தில் திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 12ஆம் வசனத்தில் உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அடுத்ததாக மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவளுடைய வஸ்திரத்தை தொட்டு சுகம் அடைந்ததை பார்க்கின்றோம். மார்க்கு 5:25 முதல் 34 வசனங்களில் இச்செய்தி கூறப்பட்டுள்ளது. இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அதே அதிகாரத்தில் ஜெபாலய தலைவன் மகள் வியாதியாயிருந்து மரித்து போனதாக கூறுகின்றார்கள். மார்க் 5:35வது வசனத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு என்று கூறி ஜெபாலய தன்னுடைய வீட்டிற்கு வந்து உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்று கூறி 41ஆம் வசனத்தில் பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே என்றார். அதற்கு சிறு பெண்ணே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள் என்று வாசிக்கின்றோம். மேலும் மார்க் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களில் கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவர் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு 34ஆம் வசனம், வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவன் செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான் என்று பார்க்கிறோம். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் முதல் உள்ள வசனங்களில் குருடன் ஒருவனை பார்க்கிறார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவம், யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவரை பெற்றவர் செய்த பாவமா என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல,
இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று கூறி 6ஆம் வசனத்தில் அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் பூசி 7ஆம் வசனம், நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான் என்று வாசிக்கின்றோம். இவ்வாறு இயேசு அநேகரை சுகமாக்கியதை நாம் காண்கின்றோம். ஒரு சில செய்திகள் மட்டும் சுட்டி காட்டப்பட்டுள்ளன. சங்கீதம் 107:20ஆம் வசனத்தில் கூறப்பட்டபடி அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று வாசிக்கின்றோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அது வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாமல் அவர் விரும்புகிற காரியமாய் செய்து அவர் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய வசனம் கூறுகிறது, நான் உன்னை குணமாக்குவேன், உனக்கு சகாயம் செய்து இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தருடைய வசனம் மட்டும்தான் ஒரு மனிதனை பூரணமாக குணமாக்க முடியும். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் ஒவ்வொருவரையும் குணமாக்குகிறது. மத்திய 8ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் பட்டபோது 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்கிறார். வார்த்தையினால் குணமாக்குகிறவர் நம் இயேசு. அடுத்ததாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் கூறப்பட்டபடி நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று வாசிக்கின்றோம். அவருடைய அபிஷேகம் அநேகரை குணமாக்கியது என்று பார்க்கின்றோம். இயேசுவின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கியிருந்ததனால் அந்த அபிஷேகம் அநேகரை குணமாக்கியது. மட்டுமல்ல, இந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இயேசுவை விசுவாசித்தவர்கள் குணமடைந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் கூறுகின்றது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பனாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளதை காணலாம். இயேசுவிடமிருந்து அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் மிகவும் அவசியமாகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது அதனுடைய பின்பாகத்தில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூறியிருக்கின்றார். எனவே நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன் மேல் நாம் முழு விசுவாசத்தையும் வைக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவன் எவரோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. இயேசுவிடம் இருந்து நன்மையான சுகத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசம் மிக அவசியம் என்பதை இவ்வசனங்கள் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம். மட்டுமல்ல, நோய்களுக்கான காரணங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒன்று பிசாசினால் வந்த வியாதிகள், இரண்டாவதாக பாவத்தினால் வந்த வியாதிகள், மூன்றாவதாக தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாக வந்த வியாதிகள். எல்லாவற்றிலும் குணம் தருபவர் இயேசு மட்டுமே. இயேசுவை விசுவாசிப்போம், பூரணம் குணமடைந்து இயேசுவை ஒருவரை மட்டுமே நாம் மகிமைப்படுத்துவோம். பலவிதமான நோய்களும் பலவீனங்களும் நம் உள்ளத்தை வேதனைப்படுத்துவதாக இருந்தாலும் எல்லா விதமான நோய்களையும் இயேசு குணமாக்க வல்லவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். சங்கீதம் 103:3 அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று வாசிக்கின்றோம். எல்லா நோய்களையும் குணமாக்க வல்லவர். எந்த பாவியாயினும் தள்ளமாட்டேன் என்று கூறியிருக்கின்றார். அந்த இயேசுவினுடைய கரத்திற்குள் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைவோம். நோய்களை மட்டுமல்ல, சீர்கேட்டையும் குணமாக்குகிறார் என்று ஓசியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று கூறப்பட்டுள்ளது. பலருடைய வாழ்க்கை சீராய் இருப்பதற்கு பதில் கேடுபாடுகள் நிறைந்ததாக இருக்கின்றது. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு என்று 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருக்க வேண்டும் என்கிறது. எனவே சீர்கேடுகளை விளைவிக்கக்கூடிய பலவிதமான சொற்களையும் செயல்களையும்
உடையவர்கள் அதனை விட்டு விலகும்போது இயேசு குணமாக்குகிறார் என்று அறிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார். சங்கீதம் 147 3ஆம் வசனத்தில் சில இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார் என்று கூறப்பட்டுள்ளது. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சங்கீதம் 34:18 பார்க்கிறோம். சங்கீதம் 51:17 தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று பார்க்கின்றோம். எந்த காரியத்திலும் இருதயம் நொறுக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் இருதயத்தை ஆற்றி தேற்றி அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க வல்லவராகி இருக்கக்கூடிய இயேசுவினை நாம் பற்றி கொள்வோம். அவர் நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலுமிருந்து நம்மை விடுவித்து வாழ வைக்க வல்லவர். ஆம், ஆவி ஆத்மா சரீரம் எல்லா குறைவுகளையும் நீக்கி நம்மை குணமாக்க வல்லவராய் நம் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். எனவே ஏசப்பாவினுடைய பலத்த கருத்துக்குள் நாம் அடங்கி இருப்போம். அவரே நம்மை குணமாக்க வல்லவர். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம் தவறுகளை விட்டு மனந்திரும்பி அவருடைய வல்லமையை எள்ளளவும் சந்தேகப்படாமல் அதனை விசுவாசித்து பரிபூரண சுகமடைய ஏசப்பா உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் வியாதியஸ்தர்களை கண்டு அவர்களின் மேல் மனதுருகி அவர்களை குணமாக்கினார். கர்த்தராகிய இயேசுவிடம் வந்த வியாதியஸ்தர் அனைவரும் சுகம் பெற்று திரும்பினார்கள். குருடர் பார்வையடைந்தார்கள், செவிடர் கேட்கவும், ஊமையர் பேசவும், முடவர் நடக்கவும் செய்தனர். மட்டுமல்ல, மருத்துவரையும் கூட அவர் உயிரோடு எழுப்பினார் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய கரம் வல்லமுடையதாய் இன்றும் இருக்கின்றது. பரம வைத்தியர் அவர். அவரால் கொடுக்கப்படக்கூடிய சுகம் இலவசமானது. அந்த தெய்வீக சுகம் சரீரத்தை மட்டுமல்ல, ஆவி ஆத்மாவையும் குணமாக்க வல்லமையுடையது. யோவான் 1:16ஆம் அதிகாரம், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மட்டுமல்ல, நம்முடைய வியாதிகளுக்காகவும் சிலுவையில் மரித்தார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்று மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது வியாதியை சிலுவையில் சுமந்து விட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகி விட்டோம் என்று நாம் விசுவாசிப்போம். நம் வியாதியிலிருந்து பூரண விடுதலை அடைவோம். நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தவராய் இன்றும் ஜீவிக்கின்றார். அவரே அவருடைய வல்லமையை விசுவாசித்து பாவங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் பூரண விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. இந்த உலகத்தில் எத்தனையோ மருத்துவ கண்டுபிடிப்புகள், மருந்துகள் இருக்கின்றது. இருந்தாலும் எல்லா மருந்துகளும் மனிதனை பூரணமாக குணப்படுத்துவதில்லை. சில வேளை குணமானாலும் அது தற்சமயம் மாத்திரமே ஆறுதலை தருவதாக இருக்கின்றது. திரும்பவும் அந்த நோய் வரும்போது மனிதன் சோர்ந்து போகிறான். ஆனால் கர்த்தருடைய வசனம் கூறுகின்றது, நான் உன்னை குணமாக்குவேன். ஆம், இயேசுவினால் மட்டுமே ஒரு மனிதனுக்கு பூரணம் சுக கொடுக்க முடியும். மட்டுமல்ல, ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் தர முடியும். ஆம், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை மட்டுமே தேட வேண்டும். அவர் நம் காயங்களை கட்டுவார், நோய்களை குணமாக்குவார். கர்த்தருடைய வசனத்திற்கு வல்லமை உண்டு. அது உலர்ந்த எலும்புகளையும் ஆத்துமாவையும் உயிர்ப்பிக்கக்கூடியது. சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து தமது 12 சீசர்களையும் தம்மிடத்திற்கு வரவழைத்து அறிவுரைகளை வழங்குகிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக கூறுகின்றது, அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கின்றோம். குணப்படுத்துவதும் இரட்சிப்பதும் சுவிசேஷத்தினுடைய திட்டமாகும். இயேசு கிறிஸ்து தமது சீசர்களுக்கு சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கும் அதிகாரத்தை கொடுத்திருந்தார். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சீசர்கள் அதை குணப்படுத்த வேண்டும். மருத்துவர்கள் கைவிட்டாலும் இயேசுவால் குணப்படுத்த முடியும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்கின்றார். சீசர் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தெய்வீக வல்லமையை பயன்படுத்தி வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்கி இருக்கிறார்கள். அவருடைய அன்பை குணமாக்கும் வல்லமையை சீசர்கள் ஜனங்களுக்கு தெளிவுபடுத்தி அதை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணி இருக்கிறார்கள். வியாதிகள் குணமாகிறது. எனவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தபோது நோய்களை குணமாக்கினார். சீசர்களின் மூலம் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும்
அநேகர் குணமடைந்தார்கள். மட்டுமல்ல, இன்றும் அநேக ஊழியக்காரர்கள் மூலம் அற்புத சுகம் அடைவதோடு பாவங்களிலும் இருந்து விடுதலை பெற்று இயேசுவின் பிள்ளைகளாக மனம் திரும்பி வாழ்வதை அநேக சாட்சிகள் மூலம் நாம் அறிகின்றோம். எனவே அந்த வல்லமையுள்ள கரத்திற்குள் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து வியாதி நீங்கி பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று இயேசுவின் பிள்ளைகளாக வாழ இயேசு அருள் புரிவாராக. ஜெபம். இரக்கமுள்ள பிதாவே, இன்றும் உம் குணமாக்கும் வல்லமையை பற்றி சிந்திக்க தந்த கிருபைக்காக நன்றி கூறுகின்றேன். நீர் எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் வியாதிகளுக்காக சிலுவையில் மரித்து உம்முடைய உடல் முழுவதும் தழும்புகளை ஏற்றுக்கொண்டீர். கிருபையாய் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து உம்முடைய தழும்புள்ள கரத்தை எங்கள் மீது வைத்து சகல நோய்களையும் முன்னை விட்டு விலக்குவார் என்ற வாக்கின்படி நோய்களை குணமாக்கி அருளும். இந்த செய்தியை கேட்டு மெய்யாய் மனம் திரும்பி உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு இறங்குவீராக. பரிபூரண சுகத்தை பெற்றுக்கொள்ள அருள் செய்வீராக. மட்டுமல்ல, இனிமேலும் உம்முடைய பிள்ளையாக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள அருள் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவன் தாமே நாம் யாவரையும் குணமாக்கி பரிபூரண சுகத்தை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.